ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். தண்ணியில் எரியிற அடுப்பு, அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை கேஸாக பயன்படுத்தி நம்ம ஸ்டவ்லாம் எரிய வைக்க முடியும். ஸ்டவ் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸில் பயன்படுத்துகிற மாதிரியான பெரிய பெரிய அந்த ஸ்டவ், பெரிய பெரிய ஃப்ளேம்ஸ் வரக்கூடியது, அதெல்லாமே கூட எரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி, இன்டர்நெட்டு, நிறைய மீம்ஸ், இது எல்லாத்துலேயுமே கூட நிறைய வைரலாக ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அவரை பற்றி நிறைய பேர் பேட்டிலாம் எடுத்திருந்தாங்க. இது நிஜமாலே உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, 1 லிட்டர் தண்ணியிலேருந்து 1000 ஏதோ ஒரு கணக்கு சொன்னார், 1200 அந்த அளவுக்கான ஹைட்ரஜனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இப்போ 1 லிட்டருங்கிறது வந்து இவ்வளோ தண்ணி, இதுலேருந்து நீங்கள் வந்து எப்படி அதை விட 1000 மடங்கு அதிகமான ஒரு கேஸை எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அது போக ஹைட்ரஜன் நிஜமாலே இந்த மாதிரி பிரித்து எடுக்க முடியுமா? அப்படி பிரித்து எடுத்தோன்னா அதை வந்து நிஜமாலே இந்த மாதிரியான அடுப்புகள் இதெல்லாத்தையுமே பயன்படுத்த முடியுமா? எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, டேரெக்டாக நம்ம வந்து ரிசர்ச் மட்டும் பண்ணாமல் அவங்ககிட்டே கேட்டு அவங்களோட பிளான்ட்டுக்கு போக முடிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறனால அவங்ககிட்டே நம்ம கேட்டோம். நீங்கள் வாங்க பிளான்ட்டை விசிட் பண்ணி வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த பிளான்ட்டுக்கு வந்து நானும் பிரவீனும் தான் போயிருந்தோம். பிரவீன் தான் பேசிக்காக மெயினாக எல்லா விஷயங்களுமே பார்த்துக்கிட்டார். ஸோ அவரும் நானும் தான் சேர்ந்து என்னெல்லாம் பார்த்தோம், என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் கேஸ். இந்த கேஸ் வந்து முழுக்க பாதுகாப்பானது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதோடய இப்போ கேஸ் வந்துருக்கு, இந்த பக்கம் நெருப்பு இருக்குது. இது வேர்ல்டுலேயே சேஃப்டி கேஸாக நம்ம தயாரிச்சிருக்கோம். உலகத்திலே முதல் முறையாக ஹைட்ரஜனை சேஃப்டியாக மாட்டோம். அப்படின்னா பாருங்கள், பயப்படாமல் கீழே விட்டுறலாம், எதுவுமே ஆகாது. அது லீக் ஆகுது, பைப் உடையுது. இது அதான் சொல்ல பாருங்கள், முழுக்க வந்து ஒரு சேஃப்டி கேஸ். இப்போ முதல்ல ஹைட்ரஜனை நம்ம கேஸாக பயன்படுத்துறது இதுதான் புதுசாக அப்படின்னு கேட்டோம்னா இல்லவே இல்லை. ஏற்கனவே ரொம்ப வருஷமாக பயன்படுத்தானே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே ஹைட்ரஜனை வந்து தண்ணியிலேருந்து தனியாக பிரித்து எடுக்கலாம். இந்த ஹைட்ரஜன் வந்து எரியக்கூடிய தன்மையுடையது, இப்படி பல விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஹைட்ரஜனை யூஸ் பண்ணுறதுல பல சிக்கல் இருக்குது. அதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனை பார்த்திங்கன்னா நம்ம பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே சின்ன மாலிக்யூல். ஸோ அதை நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது ஈஸியாக சின்ன கேப்பு கிடச்சாலும் தப்பிச்சு ஸ்பீடாக எல்லா பக்கமும் பரவக்கூடிய தன்மையுடையது. ரெண்டாவது, கொஞ்சோண்டு சின்ன இக்னிஷன் எனர்ஜி கிடச்சாலே அது வந்து பற்றி வெடிக்கக்கூடிய தன்மையுடையது. நிறைய இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு கேஸாக வந்து பார்க்கப்படுது ஆதி காலத்துலேருந்து. கிட்டத்தட்ட இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் ஹைட்ரஜனை வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, அதை வந்து பலூனில் ஊதி வச்சா பலூன்லாம் மேலே போகும் வைக்கும். அதனால் அதை வச்சு ஒரு பிளேன்லாம் கூட செஞ்சு அது கொஞ்ச நாள் பயன்பாட்டில் இருந்துச்சு. ஆனால் ஒரு பிளேன் வந்து ஃபஸ்ட்டு வெடிச்சிச்சு. அப்போ தான் அந்த ஹைட்ரஜனோட டேஞ்சரை பற்றி மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு வந்துச்சு. ஸோ அந்த ஹைட்ரஜன் பயன்பாட்டை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்ல சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸோடு தான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதை அவர் எப்படி பண்ணியிருப்பார்? ஏன்னா தண்ணியிலேருந்து அவர் எடுத்தார். அவர் தண்ணியிலேருந்து என்ன எடுத்திருப்பார்னா, தண்ணியிலேருந்து சில ப்ராசஸ் மூலமாக, நம்ம முன்னாடியே பார்த்தோம் நிறைய ப்ராசஸ் இருக்குது, சில ப்ராசஸ் மூலமாக ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனித்தனியாக பிரிக்க முடியும். தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஹைட்ரஜன் 2 பங்கு இருக்கும், ஆக்சிஜன் 1 பங்கு இருக்கும். இதை ரெண்டுத்தையும் நம்மளால் சில ப்ராசஸ் மூலமாக தனித்தனியாக பிரிக்க முடியும். அப்படி தனித்தனியாக பிரித்து ஏரோட ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணும்போது அதை கொஞ்சம் முன்ன பின்ன ஆல்ட்ரு பண்ணி அவர் வந்து ஒரு சேஃப் ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்கலாம். இதுதான் அதில் நடந்திருக்கும். ஹைட்ரஜன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை வந்து 3 வகையாக மேஜராக லேபிள் பண்ணுவாங்க. ஒன்று என்னென்னா கிரே, ப்ளூ, க்ரீன். இது எதை வச்சு லேபிள் பண்ணுவாங்கன்னா, அதுக்கு தேவையான ரா மெட்டீரியலை வச்சு. அந்த ஹைட்ரஜனை வந்து நீங்கள் ஃபாசில் ஃபியூயல்லேருந்து எடுக்கிறீங்களா, இல்லை மீத்தேன்லேருந்து எடுக்கிறீங்களா, இல்லை ரினியூவபிள் சோர்ஸஸ்லேருந்து எடுக்கிறீங்களா, அதிலிருந்து எவ்வளோ கார்பன், நச்சுத்தன்மையான கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு மாதிரியான கேஸஸ்லாம் வெளியேறுது, அதை பிடிச்சி வைக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க, இப்படி எல்லா இதையும் சேர்த்து அது வந்து அட்மாஸ்பியருக்கு கேடு விளைவிக்குதா நல்லது பண்ணுதாங்கிறத வச்சு அதை வந்து இந்த 3 கிளாசிஃபிகேஷனில் வந்து மேஜராக போடுவாங்க. இதில் அவர் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார். அது என்னங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நாமளே வந்து சில கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக ஹைட்ரஜனை பிரித்து எடுக்க போகிறோம், பிரித்து அதை வந்து ஒரு இடத்துல கலெக்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துலாம். இதுக்கு என்னென்ன வச்சுருக்கீங்க? ஃபஸ்ட்டு என்கிட்ட காஸ்டிக் சோடா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த பாட்டிலில் தண்ணி எடுக்க போகிறோம். பார்சல் பண்ணுற லஞ்ச் பாக்ஸ் அலுமினியம் ஃபாயில் இருக்குது. இதை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக சிந்தட்டிக்காக ஒரு ஹைட்ரஜனை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகே. இது போக இதில் தண்ணியா? ஆமாம், இதில் தண்ணி என்னென்னா, இதிலேருந்து வரக்கூடிய ஹைட்ரஜன் வந்து நல்லா ஹாட்டாக வரும். அதை கூல் பண்ணுறதுக்கு இதை டேரெக்டாக தண்ணிக்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணிக்குள்ளேருந்து இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே வந்து செட்டில் ஆயிரும். இந்த ஹைட்ரஜனை வெளியில் எடுக்கிறதுக்காக இங்கே ஒரு மேலே ஒரு பைப் போட்டிருக்கோம். இதன் மூலமாக ஹைட்ரஜன் வெளியே வந்து அந்த பலூனை ஃபில் பண்ணும். எதுக்காக காஸ்டிக் சோடா போடுறோம்? காஸ்டிக் சோடாவில் வந்து காஸ்டிக் சோடாவும் அலுமினியமும் ரியாக்ட் ஆகும்போது சோடியம் அலுமினேட்டும் ஹைட்ரஜன் கேஸும் லிபரேட் ஆகும். இந்த ஹைட்ரஜன் கேஸ் தான் நம்ம அதில் பிடிக்கும். ஓகே, ரைட். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடா சொல்யூஷன் தயாரிக்கணும். ஓகே.
அதுக்கு முதல்ல தண்ணி எடுத்துகிட்டு வரோம். இதுக்குள்ளே காஸ்டிக் சோடா தரணும். ப்ரோ இதெல்லாம் வந்து க்ளவுஸ் போடாமல் பண்ணுறீங்க. காஸ்டிக் சோடா போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ அலுமினியம் அப்படியே எடுத்து டப்ப டப்பன்னு உள்ளே போட்டோம்னா வேலை முடிஞ்சு. இது வந்து யாரும் வீட்டில் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அந்த ஹைட்ரஜன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் ஆகி அங்கே போகுது. அவர் சொன்ன மாதிரி கூல் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த அவுட்லெட் பைப் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து இந்த பலூனில் வந்து இப்போ கலெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்களேன், ஸ்கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு சேனல் இருக்குது. நம்ம பிரவீன் தான் அதை பார்த்துக்கிறாரு. நம்ம பிரவீன், சம்சுதீன், அருள் எல்லாருமே நீங்கள் ஏற்கனவே ஷார்ட்ஸாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் கண்டென்ட்டில் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி நல்லா ஃபன்னியாக உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி நிறைய சயின்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்காம இருந்திருக்கீங்க அப்படின்னா, ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆக்சுவலாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எப்பயுமே நம்ம நேற்று பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த அவுட்லெட் பைப் வழியாக நம்ம வந்து பலூனை கனெக்ட் பண்ணி அந்த பலூனில் வந்து ஹைட்ரஜனை ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த பலூன் ரிலீஸ் பண்ணும்போது அது அப்படியே மேலே வந்து லைட் கேஸுங்கிறதுனால மேலே போயிடுச்சு. நம்ம இதை பற்றி இந்த ஸ்கிடியில் நான் சொன்னேன் இல்லையா, அதிலே கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அது கரெக்டாக நம்ம கலெக்ட் ஆகலை, எங்கேயோ லீக் ஆகுது, எங்கெங்கிறது தெரியல. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணோன்னா டைம் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஹைட்ரஜன் வந்து ஃப்ளேமபிள் தானே, ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் வெளியே வர்ற வரைக்கும் இதோட கேஸ் வந்து தொடர்ந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதாங்க பாயிண்ட்டு. இப்படி தான் வந்து ஹைட்ரஜன் வந்து நம்ம ஒரு கெமிக்கல் மெத்தடில் வந்து உற்பத்தி பண்ணோம். இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் நிறைய டெக்னிக்ஸில் உங்களால் ஹைட்ரஜன் வந்து உற்பத்தி பண்ண முடியும். ரைட், இப்போ அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் பார்த்த வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா, மேலே வந்து ஒரு மூடியை ஓப்பன் பண்ணார், ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டாரு. வாட்டர் பாட்டில் எடுத்து அதை அப்படியே உள்ள ஊற்றினார். அதுக்கப்புறம் ஒரு அவுட்லெட் பைப் வழியாக இன்னொரு இதுக்குள்ளே வந்து அது போய் அப்படியே முட்டையாக வந்துச்சு. அந்த வீடியோ கூட நம்ம போடுறோம். முட்டையாக வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து அதை வந்து அதை பற்ற வச்சார், அது வந்து எரிஞ்சிருச்சு. இது வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்படி தெரிஞ்சு, நம்ம நியூஸில் பார்க்கும்போதுமே இந்த விஷயங்களை தான் பண்ணுறாங்க. ஆனால் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 டப்பா மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் சில ப்ராசஸ்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அதில் என்ன நடந்துச்சு? ஏன்னா நீங்கள் தான் கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களா, அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு? போய் பார்த்தோன்னே என்ன நினச்சேன்னா, அது ஏதோ 3 ஸ்டேஜுன்னு போல். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், இது தேர்ட் ஸ்டேஜ்னு நினச்சேன். ஆனால் அவர்கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னார்னா, இது ஸ்டேஜஸ்லாம் கிடையாது, இது 3மே தனித்தனி இன்ஜின்ஸ். இந்த இன்ஜின்ஸ் தான், இந்த இன்ஜின்குள்ளே ரா மெட்டீரியலாக தண்ணி போகும். இந்த தண்ணியை அந்த இன்ஜின் வந்து உடச்சி ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் வெளியே கொடுக்கும். அதை எடுத்து திருப்பி அந்த டேங்க்கில் கொடுத்து, அந்த டேங்க்கில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மிக்சரை வெளியே எடுக்கிறது மூலமாக அதை வச்சு நான் அடுப்பெரிக்கிறேன், இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதுதான் அந்த இன்ஜின் நடக்குது. அது ஜஸ்ட் என்னென்னா ஹைட்ரஜன் ப்ரொடியூசிங் இன்ஜின். அந்த ஆனால் இப்போ அது கரெக்டு. இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி தெரியுது. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வருது, இல்லை உள்ளே என்ன நடந்திருக்குங்கிறது. அது எப்படி, அது என்ன நடந்திருக்கும்? உள்ளே என்ன நடந்திருக்குன்னா, அவர் ரா மெட்டீரியலாக என்ன யூஸ் பண்ணுறாருன்னா, வெளியிலேருந்து எந்த ஒரு ரா மெட்டீரியல்ஸ் எடுக்கல. பேசிக்காக அவர் யூஸ் பண்ணுறது என்னென்னா கரண்ட்டு தான் யூஸ் பண்ணுறாரு. அதிலேயே பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் வந்து ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக மாற்றி கிட்டத்தட்ட அதில் 48 வோல்ட் ரெக்டிஃபையர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 48 வோல்ட் டிசி கரண்ட்டை தான் வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணுறாரு. அந்த இன்புட்டை யூஸ் பண்ணி வாட்டரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனித்தனியாக உடைக்கிறார். இதுதான் பேசிக்காக நடக்குது. அதை வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணுறாருங்கிறது அந்த இன்ஜினுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் தெரியும். அது நம்ம கேட்டப்போ ஏதோ சொன்னார்ல, ஏதோ ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ண, அதில் கிராய்டுங்கிற ஏதோ ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அந்த சிஸ்டத்து மூலமாக தான் நான் இந்த ஹைட்ரஜனை வந்து எஃபிஷியண்ட்டாக பிரித்து எடுக்கிறேன். மற்ற நாடுகள்லாம் கஷ்டப்படும் போது நான் இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக காஸ்ட் எஃபெக்டிவாக பிரித்து எடுக்கிறேங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லி. பட் நம்ம ஒரு 2-3 தடவை கேட்கும் போது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் வந்து அந்த கிராய்டுங்கிறது வந்து எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக நமக்கு வந்து சொல்லியிருந்திருக்கலாம். அது நம்ம 2-3 தடவை கேட்டோம். அதுக்கு மேலே நம்ம ஃபோர்ஸ் பண்ணல. இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், அதுக்கப்புறம் அது நிறையா லேயர்ஸில் போய் நிறைய டைமென்ஷன்ஸில் போய் அதை உடச்சி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, நம்ம கேட்டோம், ஒரு 4-5 தடவை கேட்டோம். அதுக்கு மேலே நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேணாம், ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறனால நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அது போக வந்து அது பேட்டன்ட்டில் இப்போ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். மேபி பேட்டன்ட்டில் இருக்குது அப்படிங்கிறனால பேட்டன்ட் வர வரைக்கும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் நினச்சிருக்கலாம். அந்த மாதிரி கூட ரீசன்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் பேட்டன்ட் பற்றி சொல்லும் போது சிங்கப்பூரில் நம்ம அதுக்காக அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டன்ட் விஷயங்கள்லாம் கூட சொல்லியிருந்தார். ஏன்னா பேட்டன்ட்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம்னா அது எப்படி வேலை செய்யுங்கிறத பற்றி ஃபுல்லாக வெளியே தெரிய வரும். மேபி நமக்கு அப்போ அது வந்து அதை பற்றி தெரிய வரும். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. இதில் மற்ற எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான கேள்வி, 1 லிட்டர் தண்ணியில் 1200 ஏதோ ஒரு கணக்கு சொன்னார் இல்லையா, அவ்வளோ ஹைட்ரஜனை எப்படி உற்பத்தி பண்ண முடியும்? ஏன்னா 1 லிட்டருங்கிறது வந்து இவ்வளோ தான் வரப்போகுது, 1000ங்கிறது அவ்வளோ பெருசில் எப்படி அது? ஆக்சுவலாக 1200ல் 1330 லிட்டர் ஹைட்ரஜன் வந்து அதில் இருக்குது மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தோன்னா நம்மளை சுற்றி எந்த இதுவுமே ப்ரெஷரை எதுவுமே ஃபீல் பண்ணாத மாதிரி இருந்தாலும் நம்ம மேலே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று எல்லாமே அழுத்திக்கிட்டே தான் இருக்குது. இதை தான் நம்ம வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் தண்ணி மேலேயும் அந்த காற்று அழுத்திக்கிட்டே இருக்குது. அதனால தான் 1 லிட்டர் தண்ணி இத்தினோண்டு ஸ்பேஸில் வந்து அது ஆக்குப்பை ஆகி அங்கே ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதுவே நீங்கள் அதை ஹீட் பண்ணும்போது என்னாகும், அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நீராவியாக மாறும். நீராவியாக மாறும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும்.
அதுவே ஹைட்ரஜன் அதே மாதிரி அந்த தண்ணியை வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜனை உடச்சி எடுத்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து இன்னும் ரொம்ப பெரிய ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணும். கிட்டத்தட்ட அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய 1 லிட்டர் தண்ணியில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வந்து நீங்கள் நார்மலாக நம்ம இப்போ சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 லிட்டர் தண்ணி ஸ்டோர் பண்ண உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும்? அந்த அளவுக்கான ஸ்பேஸில் வால்யூம் வந்து. ஆனால் அவர் 1225 ஏதோ ஸ்பெசிஃபிக்காக நம்பர் சொன்னார்ல, அது ஏன்? அது வந்து அவரோட மிஷின்லேயோ இல்லை அவர் போட்ட கால்குலேஷன், ஏன்னா நிறையா லாஸஸ் இருக்கும், மற்ற விஷயங்களை அவர் கம்ப்யூட் பண்ணிடலாம். இது ஜென்ரலாக ஸ்டாண்டர்டாக மேத்தமெட்டிக்கலாக போட்டிங்கன்னா அப்சல்யூட் வேல்யூஸ் வந்து இது. அதே மாதிரி அந்த மிஷினில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை ஆப்ரேட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்லாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்குது அந்த மாதிரி தானே. ஏன்னா 1200 அதை ஸ்டோர் பண்ணுற மாதிரி தெரில. இல்லை, அது வந்து என்னென்னா அவர் ஸ்டாண்டர்டாக என்ன வச்சுருக்காருன்னா அந்த மிஷினில் 4 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அதாவது நம்ம இங்கே இருக்கக்கூடிய அழுத்தத்தோட 4 பார், கிட்டத்தட்ட 4 பார்னு ஒரு ப்ரெஷர் லிமிட் வச்சுருக்காரு. அந்த 4 பார் ப்ரெஷர் லிமிட்டை அந்த சைடில் வச்சுருந்த சிலிண்டர் அச்சீவ் பண்ணிடுச்சுன்னா அந்த மிஷின் வந்து ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். அதுவே 4 பாரோட ஒரு குறிப்பிட்ட லிமிட் கீழே வருதுங்கிற பட்சத்தில் திரும்ப அந்த மிஷின் வந்து ஆன் பண்ணி ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி உள்ள அல்காரிதம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அதோட எஃபிஷியன்சின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நிஜமாலே எஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்கள் தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் அது உடனே வந்து எரிய வச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல்லாம் கட் பண்ணி காமிச்சார், உருக்கி காமிச்சப்போ அது டக்குன்னு வந்து உருக்கிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பர்னர் வச்ச ஸ்டவ் மட்டும் இல்லாமல் சைடில் பெருசாக வந்து வச்சுருந்தார். ஏன்னா நீங்கள் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 10 பேருக்கான க்ளவுட் கிச்சன்னா இந்த அடுப்பு யூஸ் பண்ணிக்கிங்க, இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கிங்க, அதுவே என்ன அதிகமாச்சுன்னா இந்த இது யூஸ் பண்ணிக்கிங்க, டையிங் ஃபேக்ட்ரிஸ்க்குலாம் போகிறீங்கன்னா அந்த இது யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பர்னர்ஸே வந்து பெருசாக நிறைய ஃபயர் வர மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. அப்புறம் சிலதெல்லாம் எரிச்சு காமிக்கும் போது வந்து ஃபுல்லாக எரிச்சு காமிங்க அப்படின்னு ஃபுல் லென்த்துக்கு நீங்கள் எரிச்சு காமிங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன செஞ்சு காமிச்சிருந்தாங்க, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. என்ன காமிச்சிருந்தார் அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம தண்ணியை சுட வைக்கணும் அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு 8 நிமிஷம் கூட ஆகுதுன்னு வச்சுங்களேன். பட் அங்கே வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியை நமக்காக வந்து அவர் கொதிக்க வச்சு காமிச்சார். நமக்குன்னு தனியாக வந்து கொதிக்க வச்சு காமிக்கும் போது அது வந்து 1 நிமிஷம் 7 செகண்டில் கொதிச்சிச்சு. இந்த டைமிங்கில் அது வந்து கரெக்டாக சீக்கிரமாகவே கொதிச்சிருச்சு. இப்போது இதில் ரொம்ப முக்கியமான கேள்வியாக என்ன வருது அப்படின்னா அதோடைய எஃபெக்டிவாக நல்லா இருக்குது, தண்ணியிலேருந்து அது பிரித்து எடுக்குது, அதோடைய டெக்னிக்காலிட்டிஸ் மட்டும் மேபி பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிய வருமா இருக்கும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா இந்த மொத்த பிளான்ட், இந்த மொத்த மிஷினுமே வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா இடையிலேயே வந்து ஒரு தடவை கரண்ட் ஆஃப் ஆனும் போது அதை நம்மளால் யூஸ் பண்ணவே முடியல. அப்போ கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இது எல்லாத்தையுமே பண்ண போகிறீங்க அப்படின்னா இதோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்கும்? அது எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் நமக்கு செஞ்சு காமிச்சார். அதில் ரீடிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு கரண்ட் அடுப்பு இருக்குது, நம்ம கரண்ட் அடுப்பில் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்கிறத கம்பேர் பண்ணியே பார்த்துடலாம். நம்மகிட்ட இப்போ 1 லிட்டர் தண்ணி இருக்குது, இதை வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சு சூடு பண்ண போகிறோம். இது எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ கரண்ட் எடுத்து கொதிக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, பாஸ் பண்ணிடுங்க. அதே 5 இப்போ என்னென்னா அவர்கிட்ட எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கேட்டோம், உங்கள் மிஷின் எவ்வளோ அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு செஞ்சு காமிங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் என்ன செஞ்சு காமிட்டாருன்னா 1 லிட்டர் தண்ணியை சூடு பண்ணி காமிச்சார். அதுக்கு எடுத்துக்கிட்ட கரண்ட்டோட வால்டேஜ் வந்து 240 வால்ட்ஸ் கரண்ட்டில் அது ஓடிச்சு. அதே மாதிரி 8 ஆம்பியர் கரண்ட் வந்து அதை எடுத்துக்கிச்சு. அப்படி பார்க்கும்போது அந்த மிஷினோட கெப்பாசிட்டி 1920 வாட்ஸ் கிட்ட வருது. அதாவது வீட்டில் நாம் நார்மலாக ஒரு அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அது 900 வாட்ஸ் 1000 வாட்ஸ் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 2 அயன் பாக்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோன்னா எவ்வளோ கரண்ட் எடுக்குமோ அதே அளவுக்கான கரண்ட்டை வந்து அந்த மிஷின் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது வந்து எடுத்துக்குது. இப்போ நம்ம இது எவ்வளோ ஆச்சு? இப்போ நம்ம அடுப்பு பார்த்திங்கன்னா இது வந்து பேசிக்கான எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் ஸ்டவ் தான். இது வந்து நமக்கு ரன் பண்ணும் போது 5 ஆம்ஸ் கிட்ட கரண்ட் எடுத்துச்சு. நம்ம வால்டேஜ் செக் பண்ணப்போ 230 வோல்ட்ஸ் வந்துச்சு. அப்போ பார்த்தோன்னா இது வந்து 1150 கிலோவாட் அயன் பாக்ஸோட கொஞ்சம் அதிகமான கரண்ட்டை வந்து இது எடுத்திருக்கு. இப்போது இதில் நோட் பண்ண விஷயம் என்னென்னா எஃபிஷியன்சி. இப்போது இது எவ்வளோ டைமில் வந்து அதே 1 லிட்டர் தண்ணியை சூடு பண்ணியிருக்கு, அதே வந்து அவர் காட்டின மிஷின் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு பார்த்தோன்னா அவர் காட்டின மிஷினில் 1 நிமிஷம் 7 செகண்டில் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. ஆனால் நம்ம இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 45 செகண்ட்ஸ், 5.25 நிமிஷம் வந்து டைம் எடுத்திருக்கு. அப்படி பார்த்தா அது எஃபெக்டிவாக தான் இருக்குது இண்டக்ஷனோட. இதை மட்டும் நம்ம வச்சு சொல்லிட முடியாதுல்ல. இது ஆக்சுவலாக நம்ம 2 மாதம் யூஸ் பண்ணுறோம். அப்போ 2 மாதம் யூஸ் பண்ணால் அது நமக்கு எந்த அளவுக்கு செலவு வைக்குது அப்படிங்கிறத வச்சு தான் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். நீங்கள் இதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு 2-2.5 மணி நேரம் அடுப்பு யூஸ் பண்ணுவோமா வீட்டில்? எவ்வளோ சொல்லலாம், 3 வேளையும் சமைச்சாலுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். பட் ஸ்டில் ஒரு 2.5 மணி நேரம் வச்சுக்கலாம் ஆவரேஜாக. 2.5 மணி நேரம் வச்சுக்கலாம். இது வந்து 4 மடங்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இது 4 மடங்கு எதில் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா தண்ணி ஹீட் பண்ணுறதுக்கப்புறம். தண்ணி ஹீட் பண்ணதுக்கு அடுத்து நம்ம ரொம்ப நேரம் வேக விடுவோம், எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நடக்கக்கூடிய டைம் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம 4 மடங்கு குறைக்க முடியாது. ஸோ நம்ம அதை வந்து 2.5 மணி நேரத்தை வந்து நம்ம 1 மணி நேரம் குறைச்சிக்கலாமா? சரி, 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. 2.5 மடங்கு டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க.
2 மடங்கு நம்ம 1 மணி நேரம் யூஸ் பண்ணால் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 1.9 யூனிட், அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட இது 2 யூனிட் கரண்ட்டை வந்து எடுக்கும். அப்போ நீங்கள் 60 நாளைக்கு ஒரு வாட்டி தான் நம்ம பில்லு கேட்டோம். அப்போது ஒரு நாளைக்கு 2 யூனிட்னா 60 நாளைக்கு கிட்டத்தட்ட 120 யூனிட் கரண்ட்டை வந்து இது எடுக்கும். அப்போது நீங்கள் 120 யூனிட்டுக்கு நீங்கள் கரண்ட் பில் கேட்டுறீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 250 ரூபா 260 ரூபா வந்து நமக்கு தான் 100 யூனிட் ஃப்ரீயாக வந்துடுதுல. 100 யூனிட் ஆக்சுவலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸஸ் ரைட். ஆக்சுவலாக என்னன்னா நம்ம நார்மலாக 100 யூனிட் யூஸ் பண்ணுவோம், அது போக 120 யூனிட் வருது. ரைட். அது போக இந்த எக்ஸ்ட்ரா 120 யூனிட் ஆகும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா 120 யூனிட்டுக்கு வந்து நீங்கள் 230 ரூபாலேருந்து 250 ரூபா 260 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கரண்ட் பில் கட்ட வேண்டியது இருக்கும். இதுதான் இதுக்கு ஆகிற செலவு. நீங்கள் அதுவே எல்பிஜியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு எல்பிஜி வந்து இப்போ 800 ரூபா வந்துருச்சா? 800 ரூபா இல்லை, 1000 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மானியமே அது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது ப்ரோ, அது வேணாம். நீங்கள் ஒரு 900 வச்சுங்க ஆவரேஜாக. இது வந்து 250 ரூபா 300 ரூபா வரும். கிட்டத்தட்ட 1/3 உங்களால் காஸ்ட் சேவ் பண்ண முடியும். ஆனால் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டு ஒன்று. எஸ், இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 40,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறமா அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை கமர்ஷியலைஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 கிட்ட கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த ஹைட்ரஜன் பவர்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட ஸ்டவ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க அதுக்குன்னு தனித்தனியாக ஸ்பெஷலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கும். மேபி இன்ஸ்டாலேஷனில் அதுவுமே சேர்த்து தான் வந்திருக்குமா இருக்கும். அப்புறம் இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹைட்ரஜன் வந்து க்ரீன் ஃபியூயலாக இல்லையாங்கிறது தான். அப்படி டேரெக்டாக நம்ம க்ரீன் எனர்ஜின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டில் 60-70% கரண்ட் வந்து நம்ம ஃபாசில் ஃபியூலை எரிச்சு தான் எடுக்கிறோம். ஃபாசில் ஃபியூலுங்கிறது நான் ரினியூவபிள் சோர்ஸ் தான், அதை நம்மளால் புதுப்பிக்கத்தக்க மின்சக்தியே இல்லை. அப்படிங்கிறப்ப அதிலேருந்து நீங்கள் ஒரு ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவுமே க்ரீன் ஃபியூயலாக மாறிடாது. அது வந்து கிரே ஹைட்ரஜனாக தான் மாறும். அதாவது அந்த லேபிள் சொன்னீங்களா, அந்த ஆரம்பத்தில் ஒரு லேபிள் சொன்னோம்ல, மொத்தம் 3 லேபிள்ஸ் இருக்குது. இதில் கிரே ஹைட்ரஜனுங்கிறது நம்ம ஃபாசில் ஃபியூலை எரிச்சு அது மூலமாக இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த ஃபாசில் ஃபியூலை வந்து ஹைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணுறது. அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய கார்பன் எமிஷன்ஸ் வரும். அப்போ சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். அதனால் அதை வந்து கிரே ஃபியூல்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஹைட்ரஜனுமே கிரே ஃபியூலாக தான் வரும். நீங்கள் ஒரு வேளை விண்ட் டர்பைனோ இல்லை சோலார் பவரை யூஸ் பண்ணி இந்த ஹைட்ரஜன் மிஷினை பவர் பண்ணி ரன் பண்ணுறோங்கிற பட்சத்தில் இந்த ஹைட்ரஜன் வந்து ஒரு நல்ல க்ரீன் ஃபியூலாக மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதில் நம்ம பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக எக்ஸாக்டாக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இதை நீங்கள் வந்து வீடுகளை விட நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா அவர் வந்து திருப்பூர் அந்த ஏரியா தான். இப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த பக்கம் இருக்கக்கூடிய டையிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபியூயலுக்காக நிறையா வந்து மரக்கட்டைகளை லட்சக்கணக்கில் வாங்கி அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கான ஒரு நல்ல சோர்ஸாக, நல்ல ஆல்டர்னேட் சோர்ஸாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அது எப்போ நல்ல ஆல்டர்னேட் சோர்ஸாக இருக்கும் அப்படின்னா, அந்த கரண்ட், இதை பவர் பண்ணுறதுக்கான கரண்ட் வந்து அங்கே சோலார் பேனல்ஸ்லாம் அமைச்சு அந்த சோலார் பேனல்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய மின்சாரத்தை வச்சு இதெல்லாம் பவர் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அது வந்து 0 கார்பன் எமிஷனாக தான் அந்த விஷயம் இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, இதோட கன்க்ளூஷன் தான் என்ன? ரொம்ப நேரம் பேசியாச்சு. கன்க்ளூஷன் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கன்க்ளூஷனாக நம்ம சொல்ல வேணாம், அதோட கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம சொல்லிடலாம். இது வரைக்கும் பேசுனதோட கீ பாயிண்ட்ஸு, அதுலேருந்து ஆடியன்ஸ் பீப்புளே வந்து அவருடைய கன்க்ளூஷன் என்னங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? ஃபஸ்ட்டு என்னென்னா, இது கரண்ட்டு போனால் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. எஸ், என்னென்னா இப்போ நம்ம எல்பிஜிக்கு இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ எல்பிஜியோட ஆல்டர்னேட் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எல்பிஜி இருக்கக்கூடிய வீட்லேயே இண்டக்ஷன் எதுக்காக வாங்கி வச்சிருப்பாங்க அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது அவசர காலத்தில் எக்ஸ்ட்ரா 4 பேர் வந்துட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு சமைக்கணும், இல்லைனா எல்பிஜி காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் தான் இருக்கும். மோஸ்ட்லி பேச்சுலர் வீடுகளில் இருக்கும். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா காஸ்ட் எஃபிஷியன்சி. இது வாங்குறதுக்கு 25,000 இவங்க கவர்மெண்ட் மானியெல்லாம் போக கிட்டத்தட்ட 25,000 ரூபா வருன்றாங்க. 25,000 கொடுத்து நான் இஎம்ஐலே கொடுத்து வாங்குறேன். ஒரு 10 வருஷம் இஎம்ஐ போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வருஷத்துக்கு 2,500 ரூபா. அப்போ மாதத்துக்கு 200 அப்போ 2 மாதத்துக்கு கணக்கு பண்ணோன்னா 200 400 ப்ளஸ் இதுக்கு செலவானது ஒரு 250. மொத்தம் 2 மாதத்துக்கு 650 ரூபா ஆகுது. 2 மாதத்துக்கு 650 ரூபா ஆகுது. இது போக என்ன இருக்குன்னா, அதில் இதோட சிஸ்டமே என்னன்னே தெரியாது. இதுக்குள்ளே நிறைய சென்சார் இருக்குது, நிறைய எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்குது. இதை போக இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அதில் ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் போச்சுனாலும், அதாவது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது நமக்கு இப்போதைக்கு தெரியலை. ஏன்னா இப்போ எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இது ஒரு புது சிஸ்டமாக இருக்குது அப்படிங்கிறனால எத்தனை பேர் அடாப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல. அது போக மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு போக போக தான் தெரியும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. 4வது பாயிண்ட் வந்து இது என்னென்னா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்னாலஜி. ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ பார்த்த வரைக்கும் இது ஓவராலாக தெரியுது. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக வரும்போது இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வருமா, வைக்காமா, இல்லை என்ன சிக்கல் இருக்குங்கிறது வந்து எப்போவும் ஒரு டெக்னாலஜி வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் வந்து
அது ஈஸியாக எஃபெக்டிவாக மக்களை வந்து போய் சென்றடையும். ஆனால் இப்போ எல்பிஜி ஏன் ஈஸியாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு, இப்போ சேர்ந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் எதுவுமே இல்லை. இங்கே ஆன் பண்ணால் அது கேஸ் வரும், கேஸை பற்ற வச்சா எரியும். ஆனால் இங்கே வந்து நடுவில் ஒரு பிளாக் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பிளாக் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த பிளாக் பாக்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அது எவ்வளோ காஸ்ட் ஆக போகுதுன்னு தெரியாது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய இன்ஜின்குள்ளே இருக்குது. அப்போ அந்த இன்ஜினில் ஒரு ஃபால்ட் வருதுன்னா அதுக்கான டெக்னீஷியன் யார்? டெக்னீஷியன் வந்து இவங்க பர்சன்ஸ் தான் போகணும், வேறு யாருக்கும் அந்த டெக்னாலஜி தெரிய போகிறதில்ல. அப்போது அது எல்லாத்தையுமே எனக்கு இது அஃபோர்டபுளாக இருக்குமா, சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இருக்கிறதுல நான் ஒரு H1NC கேஸை ப்ரிஃபர் பண்ணணுன்னா அதுக்கான சர்வீஸ் சென்டரோ அதுக்கான அத்தரைஸ்ட் பர்சனும் எனக்கு பக்கத்தில் இருக்கணும். அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ். இது வந்து 4வது பாயிண்ட். இப்போ 5வது மெயினான பாயிண்ட் என்னென்னா, டெக்னிக்கலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே அதோடைய ஒர்க்கிங் மட்டும் நமக்கு இன்னும் கிளியராக தெரியல. வெளியிலேருந்து சொல்லும் போது ஹைட்ரஜன் பிரித்து எடுக்கிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க, நம்மளுமே ஹைட்ரஜன் பிரித்து எடுத்து காமிச்சிட்டோம். பட் உள்ள இன்டெப்த்தாக நிஜமாலே அதுதான் நடக்குதா இல்லை வேறு ஏதாவது நடக்குதா, அது வந்து அவங்க சொன்ன மாதிரி பேட்டர்ன்லாம் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதை பற்றி நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ பேசிக்காக வந்து இந்த 5 பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து நிறைய பேருக்கு தோணும், நீ வந்து ஒரு நல்ல இன்வென்ஷன் வருது, நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதை வந்து நீங்கள் மட்டன் தட்டுற மாதிரி பேசுகிறீங்க, அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. அது நிஜமாலே ஒரு நல்ல இன்வென்ஷனாக எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அதை நம்ம வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். இது ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. நம்ம வந்து கேட்டோம், அவங்க வந்து வர சொன்னாங்க, நம்ம அதனால் போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்ததில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ எங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த மெயின்டெனன்ஸுங்கிற விஷயம் ஒன்று தோணுது. அதுக்கப்புறம் கரண்ட் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு க்ரீன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக மாற்றினா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. மற்றபடி நம்ம டீமில் டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கேமராமேன் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி தானே தெரியுது, அப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லை, என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு தோணுச்சு. அப்போது இதோடைய பாசிட்டிவ் சைட்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, நெகட்டிவ் நம்ம சொல்லலை. இதெல்லாம் வந்து இது ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இது இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த விஷயத்தை பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறோம். மற்றபடி இதை மட்டம் தட்டுறதுக்கான எந்த வித நோக்கமே கிடையாது. இதை வந்து என்னங்கிறத பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா ப்ரோ? எனக்கு எதுவும் சொல்லக்கு இல்லை. எனக்கு அந்த பிளாக் பாக்ஸ்குள்ளே என்ன இருந்துச்சு அவர் கண்டுபிடிச்ச அந்த இன்ஜின் ஆயிடுங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மக்களுக்கே சொல்கிறதுக்கு டிரான்ஸ்பரன்சி நிறையா இருக்கும். ஏன்னா இன்வென்ஷன் எப்போ மக்களை சென்றடையினா அது டிரான்ஸ்பரன்சி தான் மக்கள்கிட்ட வந்து போய் சேர்க்கும். எந்த ஒரு இன்வென்ஷனாக இருந்தாலும் இப்போது ஏன்ஷியனே அவ்வளோ பெரிய ரிலேட்டிவிட்டி சொன்னார்னாலும் அத்தனை மேடைகள் போட்டு அத்தனை பேர்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது தான் அவரோட ரிலேட்டிவிட்டி எல்லாத்தையும் போய் சென்றடைஞ்சிச்சு. எல்லோரும் பெரிய லெவலில் பாராட்டினாங்க, வச்சாங்க. அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு மக்கள் கொண்டு போனாங்க. அப்போ இவரோட இன்வென்ஷன்ஸும் இவரோட இன்வென்ஷன்ஸும் இவரை கண்டுபிடிச்ச அந்த இன்வென்ஷனை மக்களும் யூஸ் பண்ணணும்னா அந்த டெக்னாலஜி என்ன ஏது அதுங்கிறத வந்து மக்கள்கிட்ட ஈஸியாக போகுது வைக்குதுங்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, அதனால் வந்து சப்போஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இல்லைனா நம்ம போய் பார்த்தோம்ல அவர்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கேள்விகள் மட்டும் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நிஜமாலே இது வந்து பீப்புளுக்கான ஒரு ப்ராடக்டாக மாறும். பீப்புளுக்கான ப்ராடக்டாக மாறுச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி.